வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் வரலாற்றை மாற்றியமைக்கவுள்ள அனுர பதவி விலகவும் தயார் என பகிரங்கமான அறிவிப்பு. தீவிரமடையும் அனுர அரசாங்கத்தின் நகர்வுகள், அரசியலுக்குள் இருக்கும் படுகொலையாளிகள் அச்சத்தில். சுரேஷ் சலேவை மயக்கத்தில் வைத்து உண்மையை கண்டுபிடிக்க நடவடிக்கை, வைத்தியர்கள் தீவிர முயற்சி. அவசரமாக இடமாற்றப்பட்ட இசாரா செவ்வந்தி, தீவிரமடையும் விசாரணை. அமெரிக்கா ஈரான் போர், ட்ரம்ப் பதவிக்காலம் வரை நீடிக்க வாய்ப்பு, ஈரானின் அதிரடி எச்சரிக்கை. சர்ச்சைக்குரிய குரில் தீவுகளுக்கு விளாடிமிர் புட்டின் முதல் முறையாக விஜயம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டின் அரசியலமைப்பிற்கு அப்பாற்பட்டு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தப் போவதில்லை என ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பின் போது இதனை அவர் குறிப்பிட்டார். எனது நிர்வாக அதிகாரமோ அல்லது எங்களிடமுள்ள இந்த அதிகாரமோ அரசியலமைப்பிற்கு அப்பாற்பட்டு பயன்படுத்தப்படாது. அரசியலமைப்பு திருத்தங்களின் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி பதவி விலக வேண்டியிருந்தது. நீங்களும் பதவி விலக வேண்டியிருக்கும் என சட்டத்தரணிகளால் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நான் பதவி விலக தயாராகவே இருக்கிறேன். மக்களின் ஆணையை மீறி ஆட்சியில் இருக்க ஒருபோதும் முயற்சிக்க மாட்டேன் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் அரசியல் அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஆபத்தை ஏற்க தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆபத்துக்கள் இல்லாமல் மாற்றம் நிகழும் என்று நான் நினைக்கவில்லை. மாற்றம் எப்போதும் ஆபத்துக்களுடன் ஏற்படுவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு சுமார் 1 மணி நேரம் வரை நீடித்துள்ளது. இதன்போது நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதெல்லையை நீடிப்பது தொடர்பான 22வது அரசியல் அமைப்பு திருத்தம் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டதுடன் அது குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இங்கு முன்வைக்கப்பட்ட அனைத்து கருத்துக்கள் குறித்தும் கவனம் செலுத்திய ஜனாதிபதி அது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பின் மேம்பாட்டிற்காக அரசாங்கம் திட்டமிட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கம் அளித்துள்ளார். நீதியை நிலைநாட்டும் செயற்பாடானது நீதிமன்றங்களால் மட்டுமே இடம்பெறுவதில்லை என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அது விசாரணைகள், வழக்கு தாக்கல், நீதிமன்றம் ஆகிய அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த செயற்பாடாகும். அதன்படி அந்த செயற்பாடுகளை வலுப்படுத்துவதற்காக சட்டமா அதிபர் திணைக்களம், லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு, இலங்கை போலீஸ் மற்றும் அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களம் ஆகிய நிறுவனங்களின் மனித வளத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவின் சேவைகளை மாவட்ட மட்டத்தில் பரவலாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையினை அதிகரிப்பதுடன் பொதுமக்கள் எளிதில் அணுகும் வகையில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளை மாகாண மட்டத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். படுகொலைகள் மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதால் அதனோடு தொடர்புடைய பல எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் கலக்கமடைந்திருப்பதாக பிரதி அமைச்சரான சுனில் வட்டக்கல தெரிவித்தார். இந்த நிலையில் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்ததாவது: நீதிபதிகளின் பதவி காலத்தை அதிகரிக்கும் தீர்மானத்தை நாட்டு மக்கள் வரவேற்றுள்ளனர். நீதித்துறை மற்றும் விசாரணை கட்டமைப்பு தொடர்பில் இவ்வழியிலாவது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை பலவீனப்படுத்தி அதனூடாக தம்மை பாதுகாத்துக் கொள்ளவே எதிர்க்கட்சியினர் முயற்சிக்கின்றார்கள். நாட்டு மக்கள் அதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. முன்னாள் பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்கவை அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தி சட்டவிரோதமான முறையில் பதவி நீக்கியவர்கள் இன்று நீதித்துறையின் சுயாதீனம் பற்றி பேசுவது நகைப்பிற்குரியது. நீதித்துறைக்கு எதிராக செயற்பட்டால் அதன் பாதிப்பு எவ்வாறானதாக அமையும் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். ஆகவே எதிர்க்கட்சியினர் அச்சம் கொள்ள தேவையில்லை. ஆகவே நீதித்துறையின் சுயாதீனத்திற்கு அச்சுறுத்தல் மற்றும் பாதிப்பு ஏற்படும் வகையில் ஒருபோதும் செயற்பட போவதில்லை. படுகொலைகள், ஊழல், மோசடிகள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் அந்த குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் தற்போது கலக்கமடைந்து விசாரணை அதிகாரிகள் மீது நீதித்துறை கட்டமைப்பு
கட்டமைப்பின் மீதும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு பிரிவினுடைய தலைவர் சுரேஷ் சாலேவை பரிசோதனைக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை மயக்கத்தில் வைத்து மருத்துவ சோதனைக்கு உட்படுத்துவதற்கு 5 அடங்கிய மருத்துவ குழுவினர் கடந்த வாரம் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு வருகை தந்துள்ளனர். அங்கு வருகை தந்த மருத்துவ குழுவினர் முற்பகல் 9 மணி முதல் மாலை வரை அவரை பரிசோதித்ததாக தேசிய மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கோட்டை நீதவான் பசன் அமரசேனவினால் நியமிக்கப்பட்டு 5 அடங்கிய மருத்துவ குழுவினரே இவ்வாறு பரிசோதனை செய்துள்ளனர். அத்துடன் எதிர்வரும் வாரம் சலையின் குடும்ப உறவினர்களை சந்திப்பதற்கு மருத்துவ குழு தீர்மானித்துள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவுகளுக்கு அமையவே இந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சிரேஷ்ட மருத்துவ நிபுணத்துவ நீதவான் மனநல மருத்துவர் சுசித் மெண்டஸின் தலைமையில் நியமிக்கப்பட்ட இக்குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக நிபுணத்துவ மருத்துவர் சித்தா ஹரி அபயநாயக்க, நிபுணத்துவ மருத்துவர் தசந்தி அக்மிமன, நிபுணத்துவ மருத்துவர் துலைகா அமரசிங்கவாஸ், நிபுணத்துவ மருத்துவர் வஜிர தர்மவர்தன ஆகியோர் செயற்படுகின்றனர். கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரியான இசாரசவந்தியை அங்குனு கொலபெலச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக சிறை வட்டாரங்கள் தெரிவித்து நிற்கின்றன. நேற்றிரவு அவர் வெலிக்கடை சிறைச்சாலையிலிருந்து அங்குனு கொலபெலச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. சக்தி வாய்ந்த போதைப்பொருள் கடத்தல்காரரான கனேமுல்ல சஞ்சீவவை சுட்டுக் கொல்வதற்கு சதித்திட்டம் தீட்டிய குற்றத்திற்காக இஷாரா செவ்வந்தி கடந்த ஆண்டு பிப்ரவரி 19 கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இஷாரா செவ்வந்தி உட்பட 5 பேர் சிறப்பு போலீஸ் குழுக்களினால் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் நேபாள போலீசாரின் கூட்டு நடவடிக்கையில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கொழும்பு குற்றப்பிரிவில் இவர்கள் தடுத்து வைக்கப்பட்ட பின்னர் அவர்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இந்நிலையில் குறித்த வழக்கு தொடர்பான விசாரணை 10 நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட அவரை ஆகஸ்ட் 21 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களுக்கு பின்னர் தொடங்கிய மத்திய கிழக்கு போர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் பதவிக்காலம் முடியும் வரை நீடிக்கப்படும் என ஈரானின் மூத்த ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையான IRGC-யின் தளபதியும் ஈரானின் உச்ச தலைவர் மோஜ்தபா ஹமேனியின் நெருங்கிய உதவியாளருமான முகமது ரெசா நக்தி அமெரிக்க ஊடகமான PBS-க்கு வழங்கிய நேர்காணலில் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். போர் நீடிக்கும் ஒவ்வொரு நாளும் ஈரானுக்கு போரில் அதிக அனுபவம் கிடைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த போர் நீடிக்கும் வரை நாங்கள் கற்றுக்கொள்வோம். அமெரிக்காவுடன் எவ்வாறு போரிடுவது என்பதை கடந்த 5 மாதங்களில் கற்றுக்கொண்டுள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். டிரம்பின் பதவிக்காலம் முடியும் வரை போர் நீடிப்பதே ஈரானின் நோக்கமா என கேட்கப்பட்ட போது ஈரானுக்கு எதிராக மீண்டும் தாக்குதல் நடத்த நினைப்பவர்கள் அதன் விளைவுகளையும் செலவுகளையும் உணரும் வகையில் தடுப்பு சக்தியை உருவாக்க வேண்டும் என நக்தி தெரிவித்துள்ளார். டிரம்பின் தற்போதைய பதவிக்காலம் 2029 ஜனவரி 20 முடிவடைய உள்ளது. அமெரிக்கா போரில் அணுகுண்டை பயன்படுத்த வாய்ப்புள்ளதா என கேட்கப்பட்ட போது அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தவறாக முடியும் என நக்தி எச்சரித்துள்ளார். அமெரிக்கா அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் உலகம் முழுவதும் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் பாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குவது குறித்து பரிசீலிக்கின்றதா என கேட்கப்பட்ட போது அதற்கான தேவை இல்லை என அவர் கூறியுள்ளார். ஈரான் தனது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை மட்டுமே நம்பியிருக்கவில்லை என நக்தி தெரிவித்துள்ளார். போர் பல ஆண்டுகள் நீடித்தாலும் இறுதி நாள் வரை ஈரானிடம் இருந்து ராக்கெட்டுகள் ஏவப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் ஈரான் தினமும் உற்பத்தி செய்யும் ஏவுகணைகளின் எண்ணிக்கை அது ஏவுகின்ற ஏவுகணைகளின் எண்ணிக்கையினை விட அதிகம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் இதுவரை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 17 டிரம்பும் ஈரான் ஜனாதிபதி
அதிபதி மசூத் பெசஸ்கியனும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் 14 அம்ச உடன்பாட்டில் கையெழுத்திட்டிருந்தனர். எனினும் ஜூலை 8ஆம் தேதி அந்த உடன்பாடு முடிவடைந்து விட்டதாக ட்ரம்ப் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா தனது உறுதிமொழிகளை மீறியதாக குற்றம் சாட்டி ஈரானும் அந்த ஒப்பந்தத்தை நிறுத்தியது. இதனால் போர் நீடிக்கும் காலம் மற்றும் அமெரிக்கா ஈரானிடையே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் குறித்து தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது. ரஷ்யா மற்றும் ஜப்பான் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே நீண்ட காலமாக எல்லை சர்ச்சையில் இருக்கும் குரில் தீவுகளுக்கான ஒரு பகுதியான இத்ரோப் தீவுக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். ரஷ்ய ஜனாதிபதியின் இந்த விஜயத்திற்கு ஜப்பான் பிரதமர் சனே தகாச்சி தன்னுடைய கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். புடினின் இந்த நடவடிக்கை ஜப்பான் மக்களின் உணர்வுகளை காயப்படுத்தியுள்ளதாகவும் இதனை சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். 2ஆம் உலகப் போரின் இறுதியில் சோவியத் ஒன்றியத்தால் கைப்பற்றப்பட்ட இந்த தீவுகள் வரலாற்று ரீதியாக தங்களுக்கு சொந்தமானது என ஜப்பான் தொடர்ந்து உரிமை கோரி வரும் நிலையில் இந்த சம்பவம் இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவில் மேலும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.